இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே போய் உங்க சம்பந்திக்கிட்ட உங்களுக்கு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணான்னு கேட்டுருங்களேன். அண்ணனுக்கு வேற சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரி, அப்போ நாங்க புறப்படுறோம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரிங்கண்ணே, வந்துடலாம். ஏங்க என்னங்க காபி சாப்பிடாம போயிட்டாங்க? அவங்க போனதுக்கு அப்புறம் காபி எடுத்துட்டு வந்துட்டு காபி சாப்பிடாம போறாங்கங்கற. காபியே வேணா போ உள்ள. ஏமா சிந்தாமணி, என்ன இவரு சம்பந்திக்கு ரெண்டு பொண்ணுன்னு சொல்றாரு? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அண்ணே, நீங்க வேற என்ன, அவர் எதுவும் தெரியாதனமா உளறாரு. நீங்களும் அதை போய் நம்புறீங்களே அண்ணே? சிந்தாமணி, அப்படின்னா ஒரு போன் பண்ணியாவது சம்பந்தி கிட்ட இதை பத்தி பேசிடுவோமா? ஐயோ அண்ணே, இதெல்லாம் போன்லயா பேசுவாங்க? எப்பவாவது நேரா போகும்போது அப்ப பேசிக்கலாம் அண்ணே. சரிமா, அப்படின்னா வா, இப்பவே போய் நேரா சம்பந்திட்ட பேசிட்டு வந்துருவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே வா போலான்னு கூப்பிடுறீங்க. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த சமாச்சாரத்தை பேசினா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? இத பரமா சிந்தாமணி, எந்த விஷயத்தையும் பக்குவமா பேசணும்னா யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இத பாரு, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நீங்க வேணா போயிட்டு வாங்களே. கல்யாண பத்திரிக்கைய எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். நானே போய் நேரா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷ், வா போயிட்டு வந்துடுவோம். என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரே. அண்ணன் சம்பந்தி கிட்ட பேச போற விஷயத்தை உடனே பார்ட்னருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். பார்ட்னர் எதையாவது பேசி சமாளிச்சுக்கிட்டோம். சொல்லுங்க பார்ட்னர். ஏன் பார்ட்னர் இவ்வளவு நேரம் ஏன் போன் எடுக்கல? ஏன், என்ன விஷயம்? பார்ட்னர், நீங்க ட்வின்ஸான்னு தெரிஞ்சுக்க எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. என்ன பார்ட்னர் நீங்க? அவங்களை எப்படியாவது போக விடாம தடுக்க வேண்டியதானே? ஐயோ, நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியல. எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எதையாவது கேட்டு அவங்க எதையாவது உளறி நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா எங்க அண்ணனே சஞ்சீவுக்கு அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். புதுசு புதுசா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கே. சரி, நான் ஏதாவது பண்றேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பார்ட்னர். ஹே, நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? இல்ல, ஒரு ப்ராப்ளம், நான் கிளம்புறேன். என்ன ப்ராப்ளம்? சம்பந்தியும் மாப்பிள்ளை வராங்களே, அபி வர இருக்கல. அபி, என்னப்பா? அபி, சம்பந்தி வராங்க. அவர் கண்ணில் நீ பட்ட பிரச்சனை ஆயிடும். ரூம்குள்ளே இருப்போம். மாமா எதுக்கு வர? என்னம்மா யோசிக்கிற? சீக்கிரம் போமா. சரிப்பா. என்ன சம்பந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. இதோ வரேன், இதோ சம்பந்தி ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னங்க, கொஞ்சம் வாங்க வாங்க. என்னங்க, சம்பந்திக்கு எப்படியோ அரசல் புரசலா நமக்கு ரெண்டு பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அணுவும் அபி ரெட்ட பிறவிங்கிற விஷயத்த இதுக்கப்புறமா மறைக்கிறது சரியா படல. பேசாம எல்லா உண்மையும் சம்பந்திக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாங்க. அனுகிட்ட கேட்காம எப்படி தேவான் இந்த விஷயத்தை சம்பந்திக்கிட்ட சொல்றது? அனு வந்து ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்ட என்ன சொல்றது அவகிட்ட? ஆமா, அனு நான் பேச்ச கேட்டு அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம்.
சம்மந்தி கிட்ட நாமளாவே எல்லாம் உண்மையை சொல்லிட்டா அவங்க நம்மள மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களா கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை பெருசாயிடுங்க. ரெட்டப்பிறவிங்கிற விஷயத்த அணு கல்யாணம் வரைக்கும் நம்ம மறைக்கிறது கஷ்டங்க. நான் சொல்றதை கேளுங்க. இப்பவே சம்மந்தி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாங்க. நீ அவசரப்படுறியோன்னு தோணுது தேவானி எனக்கு. ஏங்க உங்களுக்கு புரியாதா? நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க. அணு சொன்ன பொய்யால நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கோம். இப்ப சம்மந்தி நம்ம கிட்ட ட்வின்ஸான்னு கேட்டாரே, அதுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ? எங்க வீட்ல 2 பொண்ணுங்க. ம். நாங்க ட்வின்ஸ் தான். என்ன இவ பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டா? ஒருவேளை திருந்திட்டாளா? பிரின்ஸா? இத பத்தி ஏமா முன்னாடி எங்ககிட்ட சொல்லவே இல்ல? அக்காவை முன் வந்து மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றானா, ஒருவேளை அக்கா மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாலோ? நீங்க டின்ஸ்னா உன் சிஸ்டர் எங்கம்மா? நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு பயந்துதான் எங்க அப்பா அம்மா உங்களுக்கு ட்வின்ஸான்னு கேட்டப்போ பதில் எதுவும் சொல்லாம தயங்கி நின்னாங்க. ஏம்மா? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தது உண்மைதான். நாங்க ஒரு நாள் ஃபேமிலியா ஷாப்பிங் போனப்போ என் தங்கச்சி ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி எங்க கண் முன்னாடியே அவ இறந்துட்டா. என் தங்கச்சி இறந்து போன விஷயத்த இப்பதான் எங்க அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு நிம்மதியா இருக்காங்க. என் தங்கச்சி பத்தின பேச்ச ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மாவை திரும்பவும் கஷ்டப்படுத்தணுமானுதான் நான் அவளை பத்தின விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்.